திருக்கோலக்கா. திருக்கோலக்கா ஓசை நாயகி அம்மன். ஒரு விஷயத்தை வளவளவென்று பேசுபவர்களை பார்த்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவரை பார்த்தவுடன் சரியான அறுவை என்பார்கள். ஒரு சிலர் பேசியே கொன்று விடுவார்கள். ஒரு சில பேர் மடைந்திருந்த வெள்ளம் போல பேசுவார்கள். மேடை பேச்சு, அந்த பேச்சை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆக ஒரு சில பேச்சு காந்த கவர்ச்சியாக இருக்கும், ஒரு சில பேச்சு கர்ண கடூரமாக இருக்கும். ஆக அப்படி பேசும் பொழுது பிறரை ஈர்க்கும் வண்ணம் அந்த அவருடைய பேச்சானது அமைய வேண்டும். பொதுவாக ஒருவரை எரிச்சல் படுத்துவதாகவோ அல்லது பிறர் மனதை புண்படுத்தும் வகையிலோ இருக்கக்கூடாது. சந்தோஷப்படுத்தி பேசும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? ஒருவனுக்கு மனிதனுக்கு பேச்சு அடிப்படை என்பது தெரிகிறது. இந்த பேச்சுக்கு பேச்சு திறன் வேணும். ஒரு சிலருக்கு பிறப்பிலிருந்து பேசவே வராது, ஒரு சிலருக்கு இடையிலே பேச்சு வராது. இப்படிப்பட்ட பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த திருக்கோலக்கா என்று சொல்லக்கூடிய ஓசை நாயகி அம்மன் கோயிலுக்கு சென்று வரும் பொழுது அங்கே அதற்கான சரியான தீர்வு கிடைக்கும் என்பது இந்த காணொலியிலே நாம் பார்க்க போறோம். நாகப்பட்டினத்து, அதாவது நாகை மாவட்டத்தில் சீர்காழியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கோலக்கா அப்படிங்கிற கோயில் இருக்கு. அங்க ஓசை நாயகி ஆலயம் என்று எல்லோராலும் மிக சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த கோயிலுக்கு ஸ்ரீ சப்தபுரீஸ்வரர், ஸ்ரீ தாள ஈஸ்வரர், ஸ்ரீ திருத்தாளமுடையார் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இறைவன் அந்த திருக்கோலக்காவினுடைய பரம்பொருளாக இருக்கிறார். அது என்ன திருக்கோலக்கா? கா என்றால் சோலை என்று அர்த்தம். 5 சிவத்தலங்களை பஞ்ச காக்களாக, பஞ்ச திருத்தலங்களாக நம் பெரியவர்கள் அழைத்திருக்கிறார்கள். திருவானைக்காவல் என்பது திரு ஆனைக்கா, சீர்காழி என்பது திருக்கோலக்கா, திருத்துறைப்பூண்டி என்பது திருநெல்லிக்கா, மயிலாடுதுறை பட்டவர்த்தி திருக்குரங்குக்கா, அதே மாதிரி திருக்கோடிக்காவல் கும்பகோணம் அருகில் இருக்கு, இது திருக்கோடிக்கா என்று 5 பஞ்சகாக்களாக சொல்லப்படுகிறது. மகாலட்சுமி ஆகிய திருமால் இங்கே திருமண கோலத்தில் இருந்ததனால் திருக்கோலக்கா என்று இந்த ஊருக்கு பேர் வந்தது. இந்த திருக்கோலக்காவிலே அகத்தியர், கண்வர் போன்ற ரிஷிகள் எல்லாம் வணங்கிய சிறப்புக்குரிய இடமாக இது கருதப்படுகிறது. இந்திரனும் சந்திரனும் இங்கே வழிபட்டு சென்றதாக சொல்லுகிறார்கள். தேவாரம் பாடப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலம். திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோர்களால் பாடல் பெற்ற திருத்தலம் இது. உமையாளிடம் ஞானப்பால் அருந்திய 3 வயதே நிரம்பிய ஞான சம்பந்தர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு மறுநாளே இந்த திருக்கோலக்காவிற்கு வருகிறார். அங்கே பதிகம் பாடுகிறார். அப்படி பாடும் பொழுது ஆர்வ மிகுதியால் தாளம் போட்டுக்கொண்டே பாடுகிறார். ஆர்வ மிகுதியால் கைதட்டுகிறார். அப்படி கைதட்டும் பொழுது அவர் சின்ன குழந்தை தான், சப்தமானது எழவில்லை, அங்க சப்தம் கிடைக்கவில்லை. இதை அதுல பகவான் பார்க்கிறார். அப்படி பார்த்து அவருக்கு பஞ்சாட்சர மந்திரங்கள் அமைந்த தாள கருவியை அவர் கையினால கொடுக்கிறார், பகவான் கொடுக்கிறார். அந்த கருவியை வச்சுக்கிட்டு சம்பந்தர் பாடுகிறார். அதுலேயும் ஒளி எழும்பவில்லை. அப்போது அம்பாள் பார்த்து ஆசீர்வதித்து அன்னையே எழுந்தருளி அந்த தாளத்திலிருந்து ஓசையை வர செய்கிறார். அதனாலதான் அங்கே சப்தம் ஏற்பட்டதுனால இந்த கோலக்காவிற்கு சப்தபுரி என்கிற இன்னொரு பெயரும், திருத்தாளமுடையார் ஆலயம் என்கின்ற பெயரிலும் இந்த கோயிலானது வழங்கப்படுகிறது. இங்குள்ள ஆனந்த தீர்த்தத்திலே நீராடி அன்னையின் முன் நின்று வணங்கி
வாக்குவாகினி அர்ச்சனை செய்து நாம் வணங்கி வந்தால் பேச முடியாதவர்களுக்கு வாக்கு மேம்படும். அங்கே வணங்கி நின்றோம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அந்த பகவானுடைய காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை எடுத்து நாக்கிலே தடவி விடுவார். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பிரசாத தேனை வீட்டுக்கு கொண்டு போய் தினமும் முறைப்படி அந்த தேனை நமது நாக்கிலே தடவி வர வாக்கு வன்மை வரும் என்பது கண்கூடு. 3 வயது முதல் 80 வயது வரை இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அன்னையினுடைய அருளால் இங்கு நிறைய பேருக்கு பேச்சு வரம் பெற்றது இறையினுடைய உச்சம் என்றே சொல்ல வேண்டும். பிறந்து வெகு நாட்களாயும் பேச்சே வராதவர்களுக்கு, பிறவிக்குறை உள்ளவர்களுக்கு, திக்குவாய் உள்ளவர்களுக்கு, அதிர்ச்சியால் பேச்சு நின்றவர்களுக்கு இந்த ஆலயத்திற்கு வந்தால் சரியான ஒரு தீர்வு கிட்டும். அவர்களுக்கு இந்த கோயில் ஒரு வரப்பிரசாதம். அம்பாளுடைய ஆசீர்வாதத்திலே அவர்களுக்கு நிறைய பேருக்கு இங்கே கிடைத்ததாக அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரலாறு சொல்லுகிறது. இதை மனப்பூர்வமாக செய்து வந்தால் சிறப்பு. இந்த கோயில் காலையிலே 7:30 11:30 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். பொதுவாக மருத்துவ ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு பேச்சு வரலைன்னா ஜோதிட ரீதியா என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலோ அல்லது பாவிகளோட சம்பந்தப்பட்டாலோ அவர்களுக்கு வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். பொதுவாக பேச்சுக்கு உண்டான ராசிகள் ரிஷப ராசி, மிதுன ராசி. பேச்சுக்கு உண்டான பாவகம் 2ஆம் பாவகம். பேச்சுக்கு உண்டான காரக கிரகம் புதனும் சுக்கிரனும். பொதுவாக 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டால் அவர் சொல்லக்கூடியது மற்றவர்களுக்கு புரியாது. அதை கம்யூனிகேஷன் கேப்னு சொல்றாங்களே, அது மாதிரி அந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2-3 சம்பந்தம் இருந்தால் அது பண்ண முடியாது. ஆக 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தாமதமாக பேச்சு வரும். 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டாலும் இந்த மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில், பலசர கடையில் கிடைக்கும், பேர் சொல்லாதுன்னு கேட்டு வாங்குவாங்க. அதுதான் வசம்பு. அந்த வசம்பை தேய்ச்சி அதை எடுத்து நாக்கிலே தினமும் பேச்சு வராதவர்களுக்கு தடை வந்தாலோ, பேச்சே வராதவர்களுக்கு தடை வந்தாலோ நாட்பட அவர்களுக்கு பேச்சானது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி திக்குவாய் உள்ளவர்களுக்கு கூழாங்கற்கள் இருக்கு இல்லையா, கூழாங்கற்களை வாயில போட்டு உள்ள முழுங்கிறாத அளவுக்கு அதை அப்படியே வாயில போட்டு மெல்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணும் பொழுது அந்த திக்குவாய் பிரச்சனைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இது போன்ற வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், பேச்சு வராதவர்கள், இவர்களெல்லாம் இந்த திருக்கோலக்கா என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஓசை நாயகி அம்மாவை வணங்கி சிறப்பான வாக்கு வன்மையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.